என் சபை என்கிற என் அருமையான குடும்பமே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனில் பார்க்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மன்னாவை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர், அந்த வார்த்தை மாத்திரம், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் உங்களுக்கு தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறக்க போகிற ஒரு தெய்வன். ஹல்லேலூயா. பாருங்க, உருவாக்கினவருடைய கரத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கப்பட்டவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விலை உயர்ந்த வெகுமதிகளை தேவன் கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விலை உயர்ந்த வெகுமதிகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நாட்களிலே தேவன் கொண்டு வரப்போகிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அன்பானவர்களே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவருடைய கரத்திலிருந்து ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் என்பதை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? பாருங்க, உருவாக்கினவருடைய கரத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெகுமதிகளை நம்மளுடைய நீதியை பார்த்து, நம்மளுடைய பரிசுத்த ஓட்டத்தை பார்த்து, நம்முடைய சுபாவத்தை பார்த்து நம்மளை சோதித்த தேவன் அவர் கரத்திலிருந்து நமக்கு சிறந்த வெகுமதிகளை வருகிற நாட்களிலே திறக்க போகிறார். அதுவும் வானத்தை திறந்து, பலகணிகளை திறந்து, பொக்கிஷ சாலையாகி அவருடைய வானத்தை திறந்து தேவன் சீயோனில் இருந்து உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆச்சரியங்கள் உங்களுக்கு பெரும் பிரமிப்பை தரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். இன்றைக்கு பல்வேறு உதவிகளுக்காக நாம் பல்வேறு காரியங்களை செயல்பட வேண்டும் என்பது காத்து கொண்டிருக்கிறோம், அலைகிறோம். பல்வேறு காரியங்கள் ஒரு மகிமையா அந்த விஷயம் முடியணும் அப்படின்ட்டு நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நீங்கள் காண்கிற திசைகள் ஒருவேளை அது மூடப்பட்டிருக்கலாம், அது அடைக்கப்பட்டிருக்கலாம், அது பூட்டி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகள் பூட்டப்பட்டிருக்கிறதற்காக நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். உங்களுக்காக ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பரலோகத்தின் கதவுகளை இன்று நமக்காக திறக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த திசை பூட்டப்பட்டிருந்தாலும் பிரச்சனையே இல்லை, கவலையே இல்லை. கவலையை விடுங்க. உங்களுக்காக, எனக்காக சியோனின் வாசலை, பொக்கிஷசாலை ஆகிய தம்முடைய வானத்தை நமக்காக உங்கள் வசமாக தேவன் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களுக்காக பூட்டப்பட்டிருக்கிற அத்தனை கதவுகளையும் திறந்து அவர் வெகுமதிகளை கொடுத்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆச்சரியப்படுத்தும்படிக்காய் தேவன் கிரியை செய்ய போகிறார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படி அவர் கொடுக்க போகிற அந்த வெகுமதி, அவர் கொடுக்க போகிற அந்த ஆச்சரியமான காரியம், அவர் கொடுக்க போகிற அவர் விலையுயர்ந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவை போதுமானதாய் எல்லாவற்றுக்கும் இருக்க போகிறது. இன்றைக்கு எதிலெல்லாம் குறைவு,
எதற்காக எல்லாம் மற்றவங்க உதவியை நாடிக்கொண்டிருக்கிறோம். எந்த காரியங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு உதவி கிடைச்சா ஏதாவது போய் பண்ணிடலாமேன்னு நினச்சா எல்லா காரியங்களும் பூட்டப்பட்டிருக்கிறதா? கவலையே படாதுங்க. எந்த திசை அடைக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நமக்காக ஒரு பரலோகத்தின் திசை ஒன்று உண்டு. அந்த திசையிலிருந்து நமக்கு ஆசீர்வதிக்க தேவன் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் என் ஆசீர்வாதங்கள் ஒருவேளை வருவதற்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். சத்துரு அத்தனை திசைகளையும் அவன் மூடி போடலாம். ஆனால் அவன் மூடப்பட முடியாதபடிக்கு ஒரு திசை எனக்காக என் தலைக்கு மேலாக வானம் திறக்கப்பட போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்காக அவருடைய பொக்கிஷ சாலையை தேவன் திறப்பார் என அன்பானவர்களே. ஹல்லேலூயா! உங்களை ஆச்சரியப்படுத்துவார். உங்கள் குறைவு நிறைவாய் மாறும். யாருடைய உதவிக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கீங்க? ஐயோ, நான் போய் உதவி கேட்டேன் பிரதர், அந்த உதவியை தரமாட்டேன்னு சொல்லி மறுத்து விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் உதவி கேட்டதனால என்னை இழிவா பார்க்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் உதவி கேட்டதனால என்னை அவாய்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையை விடுங்க. மனுஷனுடைய உதவிகள் அது வீண் அன்பானவர்களே. ஆபத்திலே உங்களுக்காக உதவும்படி ஒரு ஆணி பாய்ந்த ஒரு கரம் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் உனக்காகவும் எனக்காகவும் அவர் எபினேசராய் இருந்து உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்காக திறப்பார், உங்களுக்காக திறப்பார். எல்லாம் கரம் உயர்த்தி அறிக்கை செய்யலாமா? ஹல்லேலூயா! பொக்கிஷ சாலையாகிய வானத்தை, ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட வாசலை வழியை திறந்து என்னை நிறைவாய் நடத்தும்படி, என்னை ஆச்சரியப்படுத்தும்படி அவருடைய பொக்கிஷ சாலை எனக்காக இன்றைக்கு திறக்கப்பட போகிறது, உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் தலைக்கு மேல கரம் தட்டி இயேசுவை மாத்திரம் ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா! தேவன் சில சிறந்த வெகுமதிகளை தந்து உங்களை அவர் கனப்படுத்துவதையும் உயர்த்துவதையும், உங்கள் பிரச்சனைக்கு அது போதுமான ஒரு தீர்வை உண்டு பண்ணும்படியும் அவைகள் இருக்க போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அன்பானவர்களே. ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராம். ஆம், அந்த தேவன் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். உங்களுக்காக வானத்தின் கதவுகளை, பலகணிகளை, பொக்கிஷ சாலைகளை உங்களுக்காக அவர் திறக்க போகிறார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஒரு பெரும் வெகுமதியை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த போகிறார். அந்த ரிவார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்கள் கண்ணு ஆச்சரியப்படும். தேவன் அதை செய்வார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கும் தேசத்தில், அதாவது வைத்திருக்கும் இடத்திலே உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர் வானத்தின் பலகணிகளை, பொக்கிஷ சாலைகளை உனக்காக திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இருக்கிற இடத்திலேயே ஒரு ஆச்சரியம் எனக்காக உண்டாக போகிறது என்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்கள் கண்ணு வியக்கும்படி ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா! ஓ, உங்களை ஏளனமாய் பார்த்த சில மனிதர்கள், நான் சொல்றேன், உங்களை ஏளனமாக பார்த்தாங்க பார்த்தீங்களா? நீங்கள் அந்த உதவியை கேட்டதனால், அந்த உதவியை நாடினதனால், திரும்ப திரும்ப வேற வழி இல்லை என்பதற்காக அவர்களிடம் அந்த உதவியை மென்ஷன் பண்ணி பேசுனதுனால உங்களை ஏளனமாக இன்றைக்கு அவர்கள் பார்க்கிறார்களா? பாருங்க, கர்த்தருடைய கரம் அது நம்மளோடு உங்களோடு இருக்கிறதையும், அவருடைய நாமம் உங்கள் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறதையும் அந்த பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். உனக்கு பயப்படும்படி கர்த்தர் உங்கள் சூழலை மாற்றும்படி உங்களுக்கு தேவையானதை, சரியானதை
தேவைக்கு ஏற்றபடி அவர் சம்பூரணமாய் நடத்தி ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய வெகுமதி, அவருடைய பொக்கிஷ சாலை உங்கள் தேவையை பரிபூரணமாய் சந்திக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஒரு பெரும் ஆச்சரியமான ஒரு நல்ல காரியம் உன் வாழ்க்கையில சம்பவிக்கும். அது உன் கண்ணை பார்க்கும் என்பதை தேவன் சொல்லுகிறார். உன் ஜெபத்திற்கு பதில், உன் கண்ணீருக்கு பலன் அதில் வந்திருப்பதை குறித்து ஆச்சரியப்படுவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்லட்டுமா, உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கட்டும், எந்த ஆச்சரியமும் நடக்காதபடிக்கு உங்க வாழ்க்கை இருளா இருக்கட்டும், பரவாயில்லை. இந்த வேளையில, இந்த ஆராதனையிலே உங்களை உருவாக்கின ஒருத்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பி அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அது அதிருப்தியை நீக்கும், அது திருப்தியை உண்டாக்கும், அது சாட்சியாய் நம்மளை நிறுத்தும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியப்படும்படியான வெகுமதிகளை தேவன், வானத்தின் பலகணிகளை, பொக்கிஷ சாலையை திறந்து எனக்கும் உனக்கும் கொடுக்க போகிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டி பாருங்க. எந்த விஷயம் நடக்காதோ அந்த நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா அதில் ஒரு பெரும் ஆச்சரியம் உண்டாகும். அன்பானவர்களே, எந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு சாத்தியம் இல்லையோ அதை தேவன் அதை சாத்தியப்படுத்தி கைகூடி வர பண்ணும் பொழுது நமக்கு புரியும், அது ஒரு பெரும் ஆச்சரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்கும். ஒரு பேதுரு ஐயாவுக்கு அந்த மீனை பார்த்ததுனால ஆச்சரியம் அல்ல, அந்த படகை பார்த்ததுனால ஆச்சரியம் அல்ல. இவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரன் என்னுடைய படகில் உட்கார்ந்தாரே, எத்தனையோ படகு இருந்தும் ஏன் படகை உள்ள கொண்டு போ சொன்னாரே, இங்க எத்தனையோ மீனவர்கள் இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய பிரயாசத்தை தனியா பார்த்தாரே, அதனால் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேதுரு ஐயா ஆச்சரியப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு ஐயா தன்னுடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிற ஒரு செய்தி வேதம் எப்படி தெரியுமா சொல்லுது? அது ஆச்சரியம்னு வெறும் சொல்லல, அவர் மூர்ச்சை அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷ செய்தி. ஓ, எவ்ரிதிங் முடிந்தது நினைச்சோமே, என் மகன் உயிரோடு இருக்கிறானா என்கிற ஒரு பெரும் ஆச்சரியம் யாக்கோபு ஐயாவுக்கு யோசேப்பை குறித்து வந்ததே. தேவன் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் என் எல்லைக்குள் கொடுக்க போகிறார். உங்கள் எல்லைக்குள் அந்த ஆச்சரியம் உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் செய்வார். அவர் வார்த்தையை மட்டும் பிடிங்க, அவரை மட்டும் விசுவாசிங்க. அவர் சொல்ல மட்டும் விசுவாசித்து பாதை இல்லைனாலும் காலை பாதையில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு காணாமல் விசுவாசித்து நடங்க. தேவன் நிச்சயமாகவே காரியங்களை உங்கள் வசம் திருப்புவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வலது கையை பிடித்து இந்த ஆராதனையிலே சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, வழிகள் கோணலா இருக்கிறதை குறித்து, வழிகள் அடைத்திருக்கிறதை குறித்து, உன் வழிகள் குறுகலா இருக்கிறதை குறித்து நீ கண்டு அதை நிமித்தம் சோர்ந்து போகாதே என்று தேவன் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக கடந்து போனால் உன் கோணலானவைகளை செவ்வையாக்க என்னால் கூடும் என்பதை இந்த அவிவிசுவாச உன்னுடைய சூழலில் கொஞ்சம் விசுவாசி. நான் உனக்கு முன்பதாய் கடந்து போகும்போது உனக்கு முன்பாக இருக்கிற இந்த கோணல்களை நான் செவ்வையாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வழிகளை, சூழலை உன் பக்கம் திருப்புவேன் என்று உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு முன்பதாக
அடைக்கப்பட்டிருக்கும் வெண்கல கதவுகளை இந்த ஆராதனையில உடைக்க போகிறார். உங்களுக்கு முன்பதாய் உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி சத்துரு இத்தனை நாள் பூட்டி வைத்திருக்கிற அந்த இரும்பு தாழ்பாள்கள் இந்த ஆராதனையில உனக்காக உடைத்து எறியப்பட போகிறது. உனக்காக அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்கள் தேவன் உனக்கு கொடுத்து அந்த வெகுமதியினால் உன்னுடைய காரியங்கள் சம்பூரணமாய் நடத்தும்படி, ஆச்சரியப்படும்படி தேவ சமூகத்திலிருந்து பல வெகுமதிகள் உன் தலையை உயர்த்த, உன் எல்லையை விஸ்தாரப்படுத்த, உன் தேவையை சம்பூரணமாய் சந்திக்கும்படி வானத்தின் பலகணிகளும் ஆசீர்வாதங்களும் சீயோனின் ஆசீர்வாதங்களும் உனக்காக பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து இந்த ஆராதனையிலே கொடுக்கும்படி தேவன் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவர் மேல மாத்திரம் விசுவாசம் வைக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் உங்களுக்காக வெண்கல கதவுகளை இன்றைக்கு உடைப்பார், இரும்பு தாழ்பாள்களை முறிப்பார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உங்களுக்கு திருப்தியாய் தரப்போகிற தேவன். அவர் யார் தெரியுமா? அவர் அதிசயமான ஒரு தேவன். அவரை தவிர வேறு ஒருத்தரும் கிடையாதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என் சூழலை பார்த்தா போதும் என் சூழ்நிலையே மாறிடுங்கிற விசுவாசம் கைப்பிடிக்கப்பட்டு நடக்கப்படுற பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் தேவை. அந்த எண்ணம் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். புயல் அடிக்கட்டும், காற்று வீசட்டும், பிசாசுகள் நிற்கட்டும், சத்துருக்கள் அம்பை வைத்து நிற்கட்டும், என் கரத்தை பிடிச்சிருக்கிற அப்பா எதையாவது செய்வார் என்று நம்பிக்கை இல்லாத பொழுது வருகிற அந்த நம்பிக்கையினால் கர்த்தர் உங்களுக்காக வானத்தின் பொக்கிஷசாலையை திறந்து உங்களை ஆச்சரியப்படுத்தி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சூரியன் உதிக்கிற திசை துவங்கி அவை அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் எல்லா உயிரினங்களும் சொல்லுமாம் அவர் ஒருவரே தேவன் என்று. ஹல்லேலூயா. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்னாடி முடங்கும், எல்லா நாவுகளும் அவரே தேவன் என்று அறிக்கை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட தேவன் நீண்ட நாளா என்னை சும்மா உட்கார வச்சதற்குரிய வெகுமதியை, நீண்ட நாளா என்னை அளவச்சு பார்த்து அழகு பார்த்த தேவன், நீண்ட நாளா பொறுமையே இல்லாத எனக்கு பொறுமையை கற்றுத்தரன்னு சொல்லி உட்கார வச்ச தேவன், அவர் கரத்திலிருந்து எனக்கு வெகுமதிகள் வரப்போகிறது. சரியான நேரத்தில் நான் வந்திருக்கிறேன்னு இந்த போராட்ட டைமில் எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? சரியான நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. சரியான காலகட்டத்தில் எத்தனையோ முறுமுறுப்புகள் இருந்தாலும், எத்தனையோ அழுகை இருந்தாலும் கர்த்தர் உங்களை அழகாக போ 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 போன்னு சொல்லி அழகாக கடந்து வர வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வார்த்தையை விசுவாசி. சூழலை பார்க்கிலும் அவர் பெரியவர். என் பிரச்சனையை காட்டிலும், உங்கள் பிரச்சனையை காட்டிலும், உங்கள் சத்துருக்களை காட்டிலும் உங்களை உருவாக்கின ஒரே தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவர் பொக்கிஷ சாலையை திறப்பதனால் நீங்கள் மூழ்க மாட்டீங்க. உங்களுடைய ஆபரணங்களும் அது மூழ்கி போக போகிறது அல்ல. எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும்படி கர்த்தருடைய கரத்திலிருந்து எனக்கு என்ன தேவையோ அந்த ஒத்தாசைகள் ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்திட்டார். என்னுடைய நீதியை, என்னுடைய உத்தமத்தை பார்க்க அவர் தாமதித்தார். ஆனால் இன்றைக்கு தேவன் வானத்தின் கதவுகளை எனக்காக உனக்காக திறக்க போகிறார். விசுவாசமாக கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் கார் பத்திரத்தை எங்கேயோ வச்சுருக்கிறோம், பைக்கு பத்திரத்தை எங்கேயோ வச்சுருக்கிறோம், நகைகளை எங்கேயோ வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற இதெல்லாமோ எங்கேயோ கிடக்கு. அதெல்லாம் கர்த்தர் உனக்காகன்னு கொடுத்தது.
ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தப்புவிக்கிறதுக்கு, அந்த நேரத்தில் காப்பாற்றப்படுவதற்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எங்கெங்கேயோ கிடக்குது. கர்த்தர் சொல்றாரு, உன் தோலை தட்டி சொல்றாரு, அவைகளெல்லாம் இவைகளை நிமித்தம் அவையெல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்றார். ஏன் தெரியுமா? உனக்காக அவர் பொக்கிஷ சாலையை திறக்க பார்க்கிறார். சொல்ற இயேசுவின் நாமத்தினால் எந்த நகைகள் எல்லாம் மூழ்கிற நிலையில் இருக்கிறதோ, எந்த நகைகள் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறதோ, கர்த்தருடைய பொக்கிஷ சாலையின் ஆசீர்வாதம் அவைகளெல்லாம் கொண்டு வந்து உங்களை வீட்டில் வைக்கும்படி, அது உனக்குரியதாக இருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் திரும்பி ஒரு லுக்கை மட்டும் விடுங்க. இப்போ தெரிஞ்சிடும் யார் யார் எங்கே வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யம் நம்மளை பெரியவனாய் மாற்றும். அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய காருண்யமும் நம்மளை உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்கும். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பாராம், ஒருத்தரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவாராம். அல்லேலூயா. அப்போ அவர் டிசைட் பண்ணிட்டார்னா வேற ஒன்றுத்தினாலையும் எதையும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த ஜலத்தினால பட்டணங்களை அழிக்க முடிந்தது, மக்களை அழிக்க முடிந்தது. ஆனால் கோப்பேர் மரத்தால் செய்யப்பட்ட பேழையை ஒரு சேதத்தையும் பண்ண முடியலை. ஏன்னா தேவன் அதற்கு தாழ்பாலை போட்டு முன் நின்றார். அந்த தேவன் உன்னோடு என்னோடு இருக்கிறார். உனக்கு பாதிப்பு வராது, நீ மூழ்க மாட்ட, நீ அப்படியே மரித்து போய்விட மாட்ட. உன் வாழ்க்கை சாட்சியாக முடிவதற்காகத்தான் தேவன் உனக்கு கரம் பிடித்தார். இன்னைக்கு தனி படகுல வச்சிருக்கிறார்னா அது ஒரு வேற காரியத்துக்காக. உன்னை தனியாக உள்ள ஆழத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறார்னா அது ஒரு ரீசனுக்காக. அந்த ஆழத்தை பார்க்காத, கரையே இல்லைன்னு பார்க்காத, எந்த திசையில் ஒரே ஜலங்களாக இருந்தாலும், ஒரே இருளான சூழ்நிலையாக இருந்தாலும், உன்னை கரைக்கு கொண்டு வருவேன்னு வாக்கு தரும்போதே அவர் உன்னை கொண்டு வந்து விட்டார் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது பலத்த காரியங்களை தேவன் உனக்காக செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தேவன் அவருடைய திறவுகோலினால் பொக்கிஷ சாலையாகிய வானத்தில் திறக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வரும் பொழுது ஆச்சரியம் வரும். அன்பானவர்களே, நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12, 13. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களிலும் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு, வேதாகமத்தை கீழே வைத்துக்கோங்க, கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயம் இல்லாத நேரம். அப்போ ஜனங்கள் அப்படியாக இந்த மேடைகளில் கர்த்தருக்காக பலி செலுத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா சபை அப்பொழுது கட்டப்படவில்லை. அதனால் அப்போ சாலமோன் என்கிற ராஜா, கர்த்தர் மேல ஒரு பெரிதான ஒரு அன்பு அந்த வாலிபனுக்குள் காணப்படுகிறது. கடவுளை அதிகமாய் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். எதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அதை செய்வதற்கு டிசைட் பண்ணி ஒரு வாலிபன் தேவனுக்குள் வருகிற அந்த நிலையிலே பாருங்க, அவருடைய தகப்பனார் தாவீது எப்படி கடவுளுக்கு பிரியமா நடந்தாரோ, நானும் அப்படியாய் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க போகிறேன் என்கிற முடிவை எடுத்துக்கொண்டு இந்த ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கிபியோன் என்கிற ஒரு இடத்திலே கடவுளுக்காக பலி செலுத்தும்படி வருகிறார். ஆனால் இருதயத்திலே பல கேள்விகள். ஐயோ,
எப்படி ஆகப் போகிறது நாளைக்கு, என்ன ஆகப் போகிறது நாளைக்கு, நான் எப்படியாக ராஜாங்கத்தில் உட்கார்ந்து இவ்வளவு ஏராளமான ஜனக்கூட்டங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு பயம், திகில், வேதனை இந்த சாலமோனுக்குள் காணப்படுகிறது. பாருங்க, அந்த கிபியோன் என்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய மேடை இருந்தது. அங்கே இந்த சாலமோன் கடவுளுக்காக 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். ஹல்லேலூயா. 1000 சர்வாங்க தகன பலியை கிபியோன் என்கிற அந்த இடத்திலே, ஒரு பலிபீடத்திலே, அப்படியாக மேடையிலே தேவனுக்காக அவர் பலி செலுத்துகிறார். அந்த இரவு கிபியோனிலே இந்த சாலமோன் தங்கும் பொழுது ராத்திரி சொப்பனத்தின் மூலமாக இந்த சாலமோனிடம் தேவன் பேச விரும்பினார், பேசினார். அப்போ சாலமோன் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதை கேள். பாருங்க, நீ விரும்புகிறதை கேள், நான் அதை உனக்கு தரேன் அப்படின்னாரு. நீங்கள் வேதாகமத்தில் எந்த இடத்துலையும் இப்படியாக அவ்வளோ பெரிய வார்த்தையை காண முடியாது. ஹல்லேலூயா. இப்போ நீ விரும்புகிறத கேள் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, இந்த வாலிபன் மேலே கர்த்தருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. என்னுடைய திட்டத்தையே அவன் விரும்பி அவன் கேட்பான் என்கிற ஒரு சிறந்த ஒரு வெளிப்பாடு தேவனுக்கு தெரியும். அவன் மேல் வைத்த நம்பிக்கையினால் தேவன் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளப்பா என்று கேட்கிறார். அப்போ சாலமோன் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் தகப்பன் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் உங்களுக்காக இருந்தார் ஆண்டவரே, மன நேர்மையாய் அவர் இந்த நீர் கொடுத்த பொறுப்பை உம்முடைய கிருபையினால் அவர் செய்து முடித்தாரே. என் தகப்பன் ஸ்தானத்தில் இப்போ என்னைய ராஜாவா உட்கார வச்சிருக்கிறீங்களே, ஆனால் நானோவென்றால் போக்கும் வரவும் அறியாத ஒரு சிறு பிள்ளையாய் நான் இருக்கிறேன். இவ்வளவு பெரிய ஜனத்தை நான் எப்படி நடத்த முடியும்? எனக்கு அந்த கிருபை இல்லையே, என் தகப்பனுக்கு அந்த கிருபை இருந்ததே என்று சொல்லி இந்த சாலமோன் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். அப்ப பாருங்க, இவன் கேட்கிற ஒரு காரியம், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஏன்னா ஏராளமாக இருக்கிற இந்த லட்ச ஜனங்களை நான் நடத்த அறிவதற்கு போதுமான ஞானமும் கிருபையும் என்கிட்ட இல்லை, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிறார். பாருங்க, கர்த்தர் இந்த இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மகனே, நீ நீடித்த ஆயுசு நாட்களை கேட்கல, உங்க அப்பா பார்க்காத ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு, அதை நீ கேட்கல. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எத்தனையோ சத்துருக்கள் இருக்கிறாங்க, பட்டணத்தை கைப்பற்ற அவனுங்களுடைய ஜீவனை, பிராணனை நீ கேட்கல. ஆனா நான் கொடுத்த பொறுப்பை சரியா செய்வதற்கு, அந்த நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை நீ கேட்டு கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்கிறேன் என்றார். அப்படின்னா நீ ஜெபித்தபடியே நான் அவைகளை தருகிறேன் என்பது அர்த்தம். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தேவன் இந்த சாலமோனுக்கு கொடுத்தார். பாருங்க, நம்முடைய தேவன் எப்பயுமே கேட்கிறதை மாத்திரம் கொடுத்து நடத்துகிறவர் சத்தியமாய் கிடையாது. அவர் அதில் ஒரு ஆச்சரியத்தை வைப்பார். அவர் சொன்னார், மகனே, நீ ஞானத்தை தான் கேட்ட, ஆனால் நான் உனக்கு நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமையையும் உன் நாட்களிலே நான் தருகிறேன். உன் நாட்களில் உன்ன மாதிரி ஒரு ராஜாவு ஈக்குவலா எவனுமே இருக்க மாட்டான். உன் நாட்களிலே உனக்கு ஈக்குவலா ஒரு மனுஷனும் இல்லாதபடிக்கு நான் ஒரு மாற்றம், அதாவது வித்தியாசத்தை மற்ற ராஜாவுக்கும் உனக்கும் நான் கூட இருக்கிறதினால்
அந்த வித்தியாசத்தை அவர்கள் காண்பார்கள் என்பதை தேவன் சொன்னார். நான் சொல்லுகிறேன், கேட்டதை பார்க்கிலும் அந்த கேளாத அதிகமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சாலமோன் சொன்னான். அன்பானவர்களே, அதே போல வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு கீழே போகும்போது ஒரு வெள்ளி உங்களுக்கு கிடச்சிதுன்னு வைங்களேன், இது வெள்ளி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சாலமோன் அவருடைய நாட்களில் தேவன் அவருக்காக பொக்கிஷ சாலையை திறந்ததினால் சம்பூர்ணமான காரியம் அவருடைய அரண்மனையிலும் வீட்டிலும் நாட்டிலும் இருந்ததினால் அவருடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள், எளிமையான சாதாரண மக்கள் கூட வெள்ளியை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அந்த வெள்ளி கூட ஒரு பொருட்டா கிடையாது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஐஸ்வர்யம் அவன் நாட்களிலே ஒரு சிறந்த கணத்தை ஏற்படுத்தி வைத்தது. அன்பானவர்களே, இன்று உங்களுக்காகவும் அப்படியாய் வானத்தின் பலகணிகளை, வானத்தின் பொக்கிஷ சாலைகளை தேவன் உங்களுக்காய் திறக்கப் போகிறார். என்ன தேவையின் மத்தியில் இருக்கிறீங்க, எதை கொடுக்க வேண்டும் என்று நிற்கிறீங்க, கவலையப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார்? ஒரு தகப்பன் ஒரு மகள் கஷ்டப்படும் பொழுது ஒரு தகப்பன் பார்த்து சும்மா இருக்கலாம், ஒரு குடும்பம் பார்த்து சும்மா இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் அவர்களைப் போல நம்மை நினைக்கிற தேவன் அல்ல. அவர் ஏதாவது நம்முடைய பிரயாசத்துக்காக அவர் சிறந்த வெகுமதியை கொடுத்து நம் தலையை அந்த இடத்துல உயர்த்தும்படி காரியம், சூழுதல், மாறுதலாய், மகிமையாய் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? சாலமோன் கொடுத்த 1000 சர்வாங்க தகன பலிகள் கிபியோன் என்கிற அந்த மேடையிலே தேவன் ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் செய்கிற ஸ்தோத்திரமும், கண்ணீரின் ஜபமும், உபவாசத்தின் விதை என்கிற ஜபமும் அவர் அதற்கு பலன் கொடுக்க போகிறார். அவர் அன்றைக்கு தரிசனமாய் பேசுறது போல இன்றைக்கு உங்களுக்கு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ விரும்புகிறதை கேள். அதிகமான நன்மையினால், ஆச்சரியமான நிலைகளினால் உங்களை கர்த்தர் திருப்திப்படுத்தும்படி அவருடைய கரத்திலிருந்து ஆச்சரியமான வெகுமதி என் வழியில் வருது, உங்கள் வழியில் வருது. அதை கண்டு நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பமாய் அதை கண்டு ஆச்சரியப்படும்படியான சூழலை கர்த்தர் அதிசய விதத்திலே ஏற்படுத்தி விட்டுட்டாரு, ஏற்படுத்தி வைத்து விட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கிறார் அப்படி தெரியுமா? அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ரிவார்டு. ஹல்லேலூயா. ஒரு என்கரேஜ். இதை காட்டிலும் பரலோகத்தில் மகிமை அதிகமாக இருக்கு. ஆனால் நீ சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய அதிசயமான கரம் கிரியை செய்யும். எகிப்தில் மன்னா விழுந்திருந்தா பிரச்சனை இல்லை, வனாந்தரத்தில் விழுந்ததே அதுதான் மகிமை. வனாந்தரத்தில் பறவைகள், காடைகள் வந்து இறங்கினதே அதுதான் மகிமை. வனாந்தரத்தில் நடந்தாலும் கால் வீங்கலையே அதுதான் கிருபை. அல்லேலூயா. வனாந்தரத்தினுடைய வஸ்திரம் பழசாய் போகலை அதுதான் விசேஷம். அதை போல நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுக்க போகிற அந்த வெகுமதி வந்து நம்மளை உற்சாகப்படுத்த, இன்னும் அவரை விசுவாசிக்கிறதுக்காக அந்த ரிவார்ட், இன்னும் என்னுடைய தகப்பன் கரத்தை நான் அதிகமாக பிடிச்சிட்டு நடக்க போகிறேன்னு உன்னை உற்சாகப்படுத்துவதற்கும் உன் கூட நான் இருக்கிறேன்றதை நிரூபிக்கிறதுக்காக இந்த ரிவார்டு. ஹல்லேலூயா. உங்கள் உண்மையை பார்த்து, உங்கள் நீதியை பார்த்து, உங்கள் போராட்டத்தை பார்த்து அப்பா தன் மகளுக்கோ தன் மகனுக்கோ இவைகளை தருவதினால் எவ்வளவு சூழல்ல இனி காற்று அடித்தாலும் இதை நாள் அவளை நான் இருக்கிறேன், என் மகளோடு மகனோடு இருக்கிறேன் என்பதை நீ கடுகளவு விசுவாசித்தாலே போதும், கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார்.
இன்றைக்கு பொக்கிஷத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டாம், நாம் கர்த்தர் என்கிற பொக்கிஷத்தை பிடித்து கொள்ளுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கிறோம், கொடுத்த கர்த்தரை வேணாம் நீங்கள் அங்கேயே இருங்க, கிட்டலாம் வராதிங்க, ஐயோ உங்கள் கருத்தெல்லாம் இல்லை, நான் கேட்டது கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி பொக்கிஷத்தின் மேலே நம்ம கண் இருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பானவர்களே, நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் யார் தெரியுமா? நம்முடைய தேவன் மாத்திரம்தான். அவர்தான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட 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 நான் சொல்றேன், தேவன் அவர் ஒரு பொக்கிஷம். அவர் ஜீரோவாகிய ஒரு மனுஷனோடு இருந்தாலும் கர்த்தர் அவன் தலையெழுத்தை மாற்ற முடியும். அதனால தான் தேவன் ஐஸ்வர்யவான்களை தள்ளி குப்பையில் இருக்கிறவன் அங்கே கொண்டு வரார். ஞானம் உள்ளவர்களை தள்ளி அவங்க ஞானத்தை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் ஞானம் இல்லாத தம்முடைய பிள்ளைகளை அங்கே கொண்டு வருகிறார். அப்படியாக தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு பெரும் ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். மனுஷன் கொடுக்கும் வெகுமதி நம்மளை அந்த நேரத்தில் உற்சாகப்படுத்தும், அவ்வளவுதான். சத்ரு கொடுக்கும் வெகுமதி அந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கும் வெகுமதி அது எனக்காக தேவன் அனுப்பியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த எலியாவுக்கு தோணி இருக்கும், அப்படியே ஆற்றங்கரையில் படுத்துட்டு இருக்கும் போது காக்கா வருது, உணவு கொடுக்குது, அந்த தண்ணியை குடிக்கிறாரு. அவருக்கு என்ன எப்படி இருந்திருக்கும்னா, படுத்து தூங்கியிருக்க மாட்டார், அவரை அப்படியே படுத்து கொண்டு அழுதுருப்பார். என்ன தெரியுமா, இந்த தேசத்தில் சரியான மழை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் யாரோ கஷ்டப்பட்டாலும் எனக்காக உதவி செய்யும்படி அந்த காகங்களை அனுப்பினாரே. என் தேவன் எனக்காக செய்கிறார் பத்தியா. அந்த அன்பு தியானித்து கொண்டே எலியா இருக்கிறதினால் பஞ்சம் முடியும் வரைக்கும் பசியாய் விட தேவன் அனுமதிக்கலை. சொல்கிறேன் அன்பானவர்களே, கர்த்தரை நான் இன்னும் தேடுவேன். எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க? சபையில் நம்ம 1 மணி நேரம் உட்காருவது ஒரு பெரும் திருப்தி உங்களுக்குள்ள இருக்கலாம். அதெல்லாம் திருப்தி இல்லை அன்பானவர்களே. நான் கர்த்தரை இன்னும் தேடணும், நான் கர்த்தரை இன்னும் உயர்த்தணும், நான் இன்னும் என் தேவனுடைய கரத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும், நான் இன்னும் ஆழமான சூழல்ல போனாலும் அவர் செய்வார்னு விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில கர்த்தருக்கு உண்மையா இருந்து தேடுறார். எங்க? வீட்டில் இல்லை, அப்பா கூட அல்ல, வேற தேசத்துல போய் கைதியா இருந்தும் உண்மை, அந்த உண்மையிலும் கர்த்தரை சிறைச்சாலையில் உட்கார்ந்து தேடினாரு. அதனால தான் தேவன் பார்வோன் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை பார்வோன் கழற்றி யோசேப்பின் கையிலே போடும்படி, மெல்லிய வஸ்திரங்களை கொடுக்கும்படி, பொன் சரப்பணியை கழுத்திலே போடும்படி கர்த்தர் யோசேப்புக்காக வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து ஆசீர்வதித்தார். மொர்தெகாய் தனக்கு கொடுத்த வேளையிலே உண்மை, தனக்கு கொடுத்த குடும்பத்திலே உண்மை. அப்படி இருந்துட்டு பிரச்சனை அங்க இருக்குது, சத்துரு இருக்கிறான், சத்துருக்கள் இருக்கிறாங்க. அவைகள்லாம் இருந்தாலும் நான் கர்த்தரை இன்னும் சத்துருக்களுக்கு மத்தியில் தேடுவேன். அவர் எடுத்த டெசிஷன். தேவன் அகாஸ்வேரு ராஜா உடுத்தி இருந்த வஸ்திரம், உடுத்தி இருந்த கிரீடம்,
ராஜா ஏறுகிற குதிரை, ரதம் எல்லாவற்றையும் அகாஸ்வேரு ராஜா மொர்தேக்காய்க்கு கொடுத்து நகர வீதியிலே உலா வரும்படி செய்து ஒரு செக்யூரிட்டியாக இருந்த மொர்தேக்காயை தேவன் உயர்த்தி கனப்படுத்தி வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து வெகுமதியை கொடுத்து அந்த பட்டணத்திலே உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாபிலோன் நேபுகாத்நேச்சர் இருக்கான் பாருங்க, இவன் எருசலேமுக்கு வந்து முற்றுகை போடுறான். அப்போ எருசலேமுக்கு வரும் பொழுது சிறந்த ஞானம் உள்ள வாலிபர்களை தன்னுடைய தேசத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தம் பிரதானி கிட்ட ஒரு ஊழியத்தை கொடுக்குறான். அப்போ இந்த நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து முற்றுகை போடும்போது வேதம் சொல்லுகிறது, அதாவது பார்க்க அழகாய் இருக்கிற வாலிபர்கள், ஞானத்தில் தேறின வாலிபர்கள், அறிவில் சிறந்த வாலிபர்கள், அரண்மனை வேலைக்காக சேவிப்பதற்காக இவங்களை கொண்டு வந்து கல்தேயருடைய பாஷையை பேசவும் எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் ஒரு பிரதானியை இந்த நேபுகாத் நேச்சர் அறிக்கை செய்து அவங்களை கொண்டு வருகிறான். அப்போ நான் பாருங்க, இந்த தானியேல் ஐயா என்னதான் தன்னுடைய இந்த எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்தாலும் ஒரு கைதியை போலவே எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த நேரத்திலே இந்த நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனம் ஒன்று வருது. பைபிள்லேயே வித்தியாசமான ஒரு சொப்பனம்னா அது இந்த சொப்பனம் தான். ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த சொப்பனத்தை பார்த்த இந்த நேபுகாத்நேச்சரின் ஆவி அப்படியே கலங்கி பயந்து நடுநடுங்கி நிற்கிறான். அப்போ அவன் அரண்மனையில் இருக்கிற ஜோசியர், சாஸ்திரிகள், சூனியக்காரர்கள் எல்லாரையும் அரண்மனைக்கு கூப்பிடுறான். இந்த நேபுகாத்நேச்சர் இப்போ கேட்கிறான், நான் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை நீ சொல்லு அப்படின்னு. இப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் முதல்ல சொப்பனத்தை சொல்லுங்க, அதன் அர்த்தத்தை சூனியக்காரர்கள், ஜோசியர், அப்படியாக சாஸ்திரிகள் எல்லாரும் நிற்கிறாங்க, நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்க, நான் அதற்கு அர்த்தத்தை சொல்கிறோம் அப்படின்றான். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சர் சொல்கிறான், நான் சொப்பனத்தை நான் கண்டதை சொல்ல மாட்டேன், ஆனால் நான் கண்ட சொப்பனம் என்னன்னு நீ சொல்லணும். ஏன்னா நீ ஞானம் உள்ளவன் தானே, நீ ஜோசியக்காரன் தானே, நடந்தது உனக்கு தெரியும் தானே, என் படுக்கையில் என்ன சிந்தனையில் என்ன தரிசனம் வந்ததுன்னு நீ உன் கடவுள்கிட்ட போய் கேட்டு வந்து சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இல்லை என்றால் அத்தனை ஜோசியர் சூனியக்காரர்களையும் நான் கொன்று விடுவேன் என்று நேபுகாத்நேச்சர் அறிக்கை செய்தான். ஞானிகளுடைய வீடுகள் எருகலாக்கப்படும் என்று அவன் சொன்னான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஞானிகளுடைய வீடு எருகலாக்கப்பட்டு அந்த ஞானிகள் அழிக்கப்படும் பொழுது அதில் யாரும் வந்திருக்கிறான்னா, தானியேலும் 3 வாலிபர்களும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கல்தேயருடைய வார்த்தையை படிக்கவும் எழுதவும் அரண்மனையிலே ஒரு பெரும் வேலையை திறமையாய் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டார்களே, மற்ற சூனியக்காரர்களோடு கூட இந்த 3 வாலிபர்களும் தானியேலும் கொல்லப்படுவார்கள். இதுதான் உண்மை. இப்போ தானியேல் இந்த செய்தியை கேட்கும் பொழுது, ஐயோ, அவருடைய உயிருக்கு பயப்படலை, நம்முடைய தோழர், அப்படியாக இவங்கெல்லாம் ஒன்றும் ஆயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறார், தேவனிடத்தில் கேட்கிறார். அவனுக்கு என்ன சொப்பனத்தை சொன்னீங்களோ அந்த சொப்பனத்தை அதையே எனக்கு காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு ஆமென். பல்வேறு நாட்களில் நமக்கு சொப்பனம் வந்தால் அதனுடைய அர்த்தம் நமக்கே தெரியாது. ஆமென். உன் பக்கத்தில் உட்காந்துருக்கணுங்க எப்படி தெரியும்? இப்போ நீ என்ன சொப்பனம் கண்டான்னு பக்கத்தில் இருக்கிறவன் நீ சொல்லாமல் அவன் சொல்லணும். இது பெரிய டாஸ்கா இல்லையா? அல்லேலூயா.
இப்போ பாருங்க, அவனுக்கு அந்த ஜோசியர் சாஸ்திரிகள் சொல்கிறாங்க, ராஜாவே இப்படிப்பட்ட காரியத்தை எந்த ராஜாவும் கேட்டதில்லை. நீங்கள் கேட்கும் காரியத்தை அறிவிக்க மனுஷன் பூமியில் ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் நினைக்கிறது நான் இங்கே வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு மனுஷனால் எப்படி சொல்ல முடியும்? உங்கள் சிந்தனையில் இப்போ ஓடுறத நான் இப்போ அப்படியே சொல்லணும்னா ஒரு சாதாரண மனுஷனால் எப்படி அதை சொல்ல முடியும்? அல்லேலூயா. எனக்கு நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டாலே மறந்துருப்பேன். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் என் மனைவி 5 பொருள் சொல்லும், நான் வாங்கிட்டு வர்றது 3 தான் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா அந்த 5 என் மூளையில் என்ன ஆகுதுன்னா நிற்காது. அதுவும் வரும்போது சொல்லினே இருப்பேன், அரிசி பருப்பு தக்காளி இது மாவு அந்த மாவு புளி. அல்லேலூயா. கடைக்கு வரத்துக்குள்ளே 3 பொருள் ஞாபகம் இருக்கும், 2 ஞாபகம் இருக்காது. ஃபோன் பண்ணுவேன், என்ன இந்த பொருளை அப்படின்னுவாங்க என் மனைவி. நிற்காது மூளையில். அப்போது சொல்கிறதையே அப்படியே வாங்கிட்டு வர முடியாது, சொல்கிறதையே புரிஞ்சிக்க முடியாது. இப்போ உன் இருதயத்தில் நீ நேற்றுக்கு கண்ட கனவை நான் இன்னைக்கு உக்காந்து சொல்லணும்னா எப்படி முடியும்? அவன் தான் சொல்கிறாங்க, பூமியில் ஒருத்தனும் கேட்காத மாதிரி கேட்குறீங்களே ராஜான்னு. அவனுக்கு ஜோசியக்காரர்களுக்கு எல்லாம் கையும் நடுங்கி அப்படியே மரணத்தில் இருக்கிறாங்க. அவன் சொல்லிட்டான், சாகடிச்சிருவான் மொத்த பேரையும் அப்படின்ட்டான். உடனே தானியேல் என்ன பண்ணுறாரு, சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வீட்டுக்கு போங்கப்பா, நான் இப்போ ஜபத்துக்கு போகிறேன்ப்பா. கடவுள் உடனே அங்கே பதிலை சொல்கிறதுக்கு நீயும் ஜபி நானும் ஜபின்னு வீட்டுக்கு அப்படியே அரண்மனைக்கு போக விட்டு மரண பீதியில் உட்கார்ந்து தானியேல் தேவனிடத்தில் கேட்கிறார். தேவன் மறை பொருள்களை, அதாவது அந்த நேபுகாத்நேச்சர் எந்த சொப்பனத்தை கண்டு பயந்து கலங்கி இருந்தானோ அந்த சேம் தரிசன காட்சியை ஜெபத்திலே அப்படியாக தேவன் காண்பிக்கிறார். ராக்காலத்தில் இந்த தரிசனம் உண்டானது என்று தானியேல் வேதம் சொல்லுகிறது. அப்போ பரலோகத்தின் தேவனை இப்போ நீங்களும் நானாக இருந்தால் தானே பண்ணியிருப்போம், காமிச்சிட்டிங்க. இது அங்கே அவன் காணலை அப்படின்னானா என்ன நடக்கும்? ஒரு பீதி இருந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சில நேரம் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அருமையான மகள் ரகசியம் இந்த குரூப் எடுக்கும்போது, பாஸ்டர் என்ன குரூப் எடுக்கணும்னு கேட்டாப்புல. தேவனிடத்தில் அப்படியே கண்ணை மூடி கேட்கும் பொழுது ஒரு குரூப்பை சொன்னார். இவர் சொன்னதை கேட்டால் இப்போ ஒரு பயம் இருக்குது. ஐயையோ, இதை சொல்லி அதுக்கு வர படிப்பும் அதில் வராமல் போய் என்னைய காரி துப்பிடாத ஆண்டவரே ஒரு பயம், ஒரு கலக்கம். அப்படியேன்னு கேட்கும் போது ஒன்று சொல்கிறாரு, 1-2 மாதத்தில் முதல் ரிசல்ட் வருது, பாஸ்டர் நான் ஃபெயில் அப்படின்னு. ஐயோ, எனக்கு வந்தது பார் ஒரு பீதி. ஆண்டவரே, நீர் தானே இந்த குரூப்பை எடுக்க சொன்னீர், அந்த மகளுக்கு நானும் ஒரு உத்வேகத்தை சொல்லி அனுப்பிட்டேன், என்ன வெட்கப்படுத்திராதிரும்னு ஒரு ஜெபம். ஆனால் முடிவு மகிமையாய் காணப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போது அந்த மாதிரி ஒரு தரிசனம் வருது தானியேல் ஐயாவுக்கு. வசனம் சொல்லுது, அந்த தரிசனத்தை பார்த்து இவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வாவ்! ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட், அது கொடுத்தா அது கர்த்தர் தான் கொடுத்ததுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த தேவ மனுஷனுக்குள் காணப்பட்டது. அதை அப்படியே கொண்டு வந்து அரண்மனையில் நேபுகாத்நேச்சருக்கு முன்னாடி, நீர் தூங்கும் பொழுது கண்ட சொப்பனத்தை நான் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? அப்படியே நேபுகாத்நேச்சர் எழுந்து சாஷ்டாங்கமாய் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தானியேல் வாலிபன் காலில் விழுந்துட்டார். விழுந்துட்டு அவருக்கு ஒன்றும் தெரியலை. என்னுடைய படுக்கையில் வந்த சொப்பனத்தை உண்மையுள்ள தேவன் ஒருத்தர் தானே பார்த்துருப்பார், அந்த தேவன் இந்த தானியேலுக்குள்ள ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாருன்னு சொல்லி என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நேபுகாத்நேச்சர் அநேக காணிக்கைகளை கர்த்தர் வானத்தின் பொக்கிஷ சாலையாகிய ஐஸ்வர்யத்தை தானியேலுக்காக அடிமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் வானத்தை திறந்தார். அன்பானவர்களே, அந்த நேபுகாத்நேச்சர் அநேக வெகுமதிகளை கொண்டு வந்து தானியேலுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அந்த பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும்
இவரை வாலிபனை அடிமையை அதிபதியாக மாற்றி தேவன் அங்கே உட்கார வச்சார். இதுக்கப்புறம் அந்த ஞானிகள்னு ஒரு குரூப் இருந்தது பாருங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு அதிகாரியாக ரிவார்டை கொடுத்து அவர் வேலையில் ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து உட்கார வச்சார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை யோசேப்பிற்கு, மொர்தெகாய்க்கு, தானியேலுக்கு விலையுயர்ந்த வெகுமதிகளை அவர் வானத்தை திறந்து கொடுத்து அவர்களை திருப்தியோடு ஆசீர்வதித்தார். அதுவும் ஆச்சரியப்படும் விதத்திலே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேரால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு புரிய முடிகிறது? ஹல்லேலூயா. இயேசுவை ஒரு கடவுளாக மாத்திரம் நீங்கள் பார்க்காதீங்க. சில காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவர் நாமத்தை அறிக்கை பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் கிடைத்த எனக்கு மிக விலை உயர்ந்த அந்த பொக்கிஷம் என் தேவனாகிய கர்த்தர், என் இயேசுவே என்று எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புகிறீங்க? வேதம் சொல்லுகிறது, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பக்கத்தில் திரும்பி பைபிளை கொண்டு வந்திருக்கேன் கேளுங்க. அப்படியே அந்த பைபிளை அப்படியே கையில் அப்படியே தூக்கிக்காமி. சிலது வெறும் டைரியை தூக்குது, வெறும் பைபிளை தூக்கு. அல்லேலூயா. அது சொல்கிறேங்க, வேதாகமத்தை கையில் சும, வேதத்தின் வார்த்தையை இருதயத்தில் சும. அந்த வார்த்தை உன்னை தேற்றலைன்னா, அந்த வார்த்தை உன் சந்தேகத்தை தீர்க்கலனா, அந்த வார்த்தை உனக்கு மறு உத்தரவு தரலனா, அந்த வார்த்தை உன்கிட்ட வராமல் இருந்திருந்தாள் இன்னைக்கு நீ மண்ணோடு போயிருப்பாய். இந்த வார்த்தை தான் நம்மளை தேற்றுச்சு. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கு. அந்த வேதத்தை கையில் சும, வேதத்தின் வார்த்தைகளை இருதயத்தில் சும. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. மேரி ஜோன்ஸ் என்கிற ஒரு சிறுமி, அன்பானவர்களே, அந்த அம்மையார் பாருங்கள், சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க சபையில் அவங்க போதகர் பைபிளை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி பைபிள் அப்போ அதிகமாக கிடைக்காது. அந்த பைபிள் வாங்கிறதுக்கு ரொம்ப காசு கொடுக்கணும். இந்த சிறுமி வீட்டில் பஞ்சம். அப்போது இந்த மேரி ஜோன்ஸ் அம்மையாருக்கு சிறுமியாக இருக்கும் பொழுது, அம்மா இன்னைக்கு சர்ச்சில் பாஸ்டர் ஒரு பைபிள் கொண்டு வந்தாரே, அதில் சில வார்த்தைகள் தங்க மாதிரி ஒரு ஷேடாக இருந்தது, அதில் என்ன இருக்குமான்னு அவங்க அம்மா கிட்ட ஒரே கேள்வி. இந்த மகளுக்கு ஒரு ஆசை, அப்பா ஐயோ அந்த பைபிளை தொட்டு பார்க்கணும். நல்லா கவனிங்க, பைபிளை தொட முடியாது அந்த நாட்களில். பைபிளில் வீட்டில் வச்சிருக்க முடியாது அந்த நாட்களில். அப்போது அந்த பைபிளை வாங்கிறதுக்கு இந்த மகள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேகரிக்கிறாள். வாலிப மகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பணம் வருகிறது. இப்போது அவள் கேள்விப்படுகிறாள், தாமஸ் கேரல்ஸ் என்கிற ஒரு தேவ மனுஷர் ஒரு பட்டணத்துக்கு வந்து ஊழியம் செய்கிறார், அவர்கிட்ட போனால் பைபிள் காசை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு இந்த மேரி ஜோன்ஸ், இந்த சிறுமி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மா நான் போய் ஒரு பைபிளை நான் சேர்த்து வச்ச காசில் வாங்கிட்டு வந்துடுறோமான்னு சொல்லி வீட்டை விட்டு போகிறாங்க. அந்த சிறுமி 40 கிலோமீட்டர் போக திரும்ப வர 40, மொத்தம் 80 கிலோமீட்டர் அந்த சிறுமிக்குள் இருந்த வாஞ்சை, அந்த பைபிளை நான் காசை கொடுத்து வாங்கி என் பட்டணத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா அவங்க பட்டணத்திலேயே ஒரே ஒரு ஆள்கிட்ட கூட பைபிள் கிடையாது. இப்போ பட்டணத்திலேயே இந்த பைபிள் மேரி ஜோன்ஸ் அம்மையார் வாங்கிட்டாங்கன்னா அவங்க தான் அவங்க முதல்ல பைபிளை வாங்கியிருக்கிறதுன்னு அர்த்தம். 40 கிலோமீட்டர் மலைகளை தாண்டாங்க, குன்றுகளை தாண்டாங்க, வயல்வெளியை தாண்டாங்க, அப்படியே தண்ணீர்களை தாண்டாங்க. தாண்டி போய்
அந்த தாமஸ் கேரல்ஸ் ஐயா இருக்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி இங்கேருந்து வந்தேன், பிரயாசப்பட்ட ஒரே ஒரு பைபிள் போது நல்ல வேலை ஒரே ஒரு பைபிள் இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை அந்த மேரி ஜோன்ஸ் அவங்க சிறுமிகிட்ட கொடுத்தாரு. அம்மா, நீ திரும்ப 40 கிலோமீட்டர் போக நைட்டு ரொம்ப லேட் ஆகிடும், நீ வீட்டில் தங்கி சாப்பிட்டுட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு போன்னு அந்த ஊழியக்கார் சொன்னார். அவங்களும் அப்படியே செய்தாங்க. அவங்க அந்த பட்டணத்துக்குள்ளே அந்த பைபிளை கொண்டு போகிறாங்க. அந்த பட்டணமே அப்படியே பயங்கர சந்தோஷத்தோடு நிற்கிது. ஓ, நம்மளுடைய பட்டணத்துக்குள்ள அந்த பைபிள் வருதுன்னு மேரி ஜோன்ஸை சூழ்ந்து சிறுமிகள் கத்துறாங்க, பெரியவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. எல்லாரும் அந்த மேரி ஜோன்ஸ் கிட்ட போய் கேட்குறாங்க, அந்த பைபிளை கூட நான் தொட்டு பார்க்குறேன்னு முதல் முறையாக அந்த பட்டணத்திலே இந்த சிறுமியின் வாஞ்சை மூலமாய் அந்த வேதாகமம் உள்ளே அந்த பட்டணத்தின் உள் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இதை ஆவியானவர் இந்த தாமஸ் கேரல்ஸ் அவருக்குள் ஒரு விதையை விதைத்து, இந்த மாதிரிப்பா பைபிளே இப்படி உள்ள வேத வசனம் என்கிற வெளியேற பெற்ற பொக்கிஷம் உள்ள எங்கேயும் வரலை, நீ என்ன பண்ணி இதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து ஜனங்களுக்கு, மக்களுக்கு, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இலவசமாக வேதாகமத்தை கொடுன்னு அந்த நாட்களிலே வேதாகமம் செல்லாத, கைப்பற்றாத, இல்லாத நாட்களிலே இந்த சிறுமியின் மூலமாக தேவன் மகிமையான காரியத்தை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போது இந்த சிறுமியினுடைய ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? ஒரு வேதாகமம் அது கிடச்சிதுன்னா அது ஒரு பெரிய ரிவார்டாக அவங்க இருதயத்துக்கு இருந்தது. இன்னைக்கு எந்த ரிவார்டு உங்களுக்கு தேவை? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த ரிவார்டு உங்களுக்கு இன்றைக்கு தேவையோ கர்த்தர் அதை உங்களுக்காக தருவார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நியூ இயர் ஆராதனையிலே சொன்னேன், தயவு செய்து கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிற வெளியேற பெற்ற பொக்கிஷமாகிய வேதாகமத்தை அட்லீஸ்ட் ஒரே ஒரு முறையாவது நீ படிச்சிருன்னு சொன்னேன். இன்னும் அநேகர் யாத்திராகமம் 41 தாண்டாமல் உக்காந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் டெய்லியும் தூங்கும் போது எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ். என்னென்னா, எங்கள் வீட்டில் 12, 12:30, 1, 2 மணிக்கும் பெட்ரூமில் லைட் எரிஞ்சினே கிடக்குது தூங்கும் போது. என் மனைவி டெய்லியும் உக்காந்து இந்த வருஷமும் ஒரு 2 முறை முடிக்கணும்னு ஜான்வரியில் இருந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லை. நைட்டு 2 மணிக்கு ஆஃப் ஆகுது, 1 மணிக்கு ஆஃப் ஆகுது. அவங்க வேலையை முடிச்சு பாருங்க, வெறும் 4 மாதம் 5 மாதம் தான் வந்திருக்கு. பைபிளை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 2வது உட்காந்து திருப்பியும் லைட் எரிஞ்சுருக்குது. நான் எங்கன்னா வேறு வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வெறி இருக்கணும். கர்த்தருடைய கரத்தை எல்லாரையும் விட நான் அதிகமாக பிடிப்பேன்னு ஒரு வெறி இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கீழே இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் பக்கத்தில் போய் நான் நிற்பேன்னு ஒரு வெறி இருக்கணும். கர்த்தருக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான், அதில் அவர் செல்ல பிள்ளைன்னு என்னை சொல்லணும்னு சொல்கிறதுக்கு ஒரு வெறி இருக்கணும். எல்லாரும் மகனும் மகளும் தான், ஆனால் என் தாசன் அவர் நாவினாலே சொல்கிறதுக்கு ஒரு வெறி நமக்குள்ள காணப்பட வேண்டும். விலையேற பெற்ற பொக்கிஷத்தை சுமங்க எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், மல்கியா, ஓபதியா, ஓசியா, யோனா, மீகா இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு எடுக்க சொன்னால் நம்ம பிள்ளைங்க வெளிப்படுத்தலை தாண்டி தேடுக்குதுங்க. ஆமென். வெளிப்படுத்தல் புஸ்தகம் தான் இருக்கிறதுலே கடைசி. அதைய பார்டரை தாண்டி தேடுறாங்க. இன்னும் இதெல்லாம் இருக்கா பிரதர்? இதெல்லாம் இருக்கா? உபதியெல்லாம் ஒரே ஒரு அதிகாரம் தான், அதெல்லாம் இருக்குதா? அப்படி பேர் இருக்குதா பிரதர்? நான் சொல்கிறேன் அன்பானவர்களே, சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் இல்லை, கட்டளையை கைக்கொள், கர்த்தரை தேடு, வேதத்தை நேசி, உன் வாழ்க்கையை அப்படியா வாழ்வன் ஒப்புக்கொடு. உனக்காக பெரும் ரிவார்டை கர்த்தர் தரப்போகிறார். உனக்காக வானத்தின் பலகணிகளை, பொக்கிஷ சாலையை திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நேரம் இல்லை. இந்த யோசபாத் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா, எங்கள் அப்பா கர்த்தரை தேடலையா, நான் கர்த்தரை தேடுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தான்.
கர்த்தரை தேடினான். பாகால்கிற தேசத்திலிருந்து துரத்தினான். விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். சூனியக்காரங்களை துரத்தினான். ஜனங்களை பார்த்து கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்கன்னு சொன்னான். ஆனால் கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசபாத்தின் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். இப்போ யூதா கோத்திர மக்கள், அவர் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர், அதனால் யூதா கோத்திர மக்கள் எல்லாரும் கைகளில் அநேக காணிக்கைகளை இந்த யோசபாத் ராஜாவுக்கு கொண்டு வராங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய பொக்கிஷத்தை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை அந்த ராஜாவுக்கு நிறைவாய் கொடுத்து வானத்தின் கதவுகளை திறந்து போஷித்தார் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம யோபு ஐயா எல்லாத்தையும் இழந்ததை பார்க்குறோமே, அவர் எதனால் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டார் தெரியுமா? எதனால் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டார் தெரியுமா? நல்லா கவனிங்க. டோட்டல் பேங்க் பேலன்ஸ் 0, டோட்டல் சொத்து போயிடுச்சு. கர்த்தர் வானத்தின் பொக்கிஷ சாலையை யோபு ஐயாவுக்கு திறந்தார். அப்போ யோபு ஐயாவுக்கு துக்கம் விசாரிக்க வருகிற சகோதரன் சகோதரிகள் அவங்க எல்லாம் சாப்பிட்ட பின்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் யோபு ஐயாவுக்கிட்ட வந்துட்டு ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு தங்க காசையும் வெள்ளி, அதாவது பொன் ஆபரணத்தையும், வெள்ளி கிடையாது, பொன் ஆபரணத்தையும் தங்க காசையும் யோபோயாவுக்கு கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. அடுத்த வசனம் பைபிளில் சொல்லுது, கர்த்தர் யோபின் முன் நிலைமையை காட்டிலும் கர்த்தர் யோபின் பின் நிலைமையை டபுள் மடங்கு ஆசீர்வதித்தார். வானத்தின் கதவுகளை, பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறந்தார்னா, கர்த்தர் அப்படிப்பட்ட ரிவார்ட்னால அந்த குறைவு நீங்கும்படி அற்புதம், ஆச்சரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ளுவான். நீங்கள் உண்மையாக இருங்க, கர்த்தரை அதிகமாக உண்மையிலே தேடுங்க. நீங்கள் எதையும் தேடி போகாதீங்க, பொக்கிஷத்தை தேடி நீங்கள் போகவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிற இடத்திலே பொக்கிஷமாகிய வானத்தின் அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷப்படும்படியாய் வாழ்வதற்கு நடக்க இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுங்க. அப்போது இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்காக தேவன் பொக்கிஷ சாலையாகிய வானங்களை திறப்பார். நான் சொல்கிறேன், இங்கே கடவுள் கொடுக்கிற சில பொக்கிஷங்கள் கூட நம்ம இருக்கிற வரைக்கும் வேல்யூபிளாக இருக்கும். நம்ம இறந்ததுக்கப்புறம் அடுத்த சந்ததிகள் அந்த மகிமையை காப்பாற்றாததனால், அந்த மகிமை போகும் பொழுது, இருள் வரும் பொழுது அந்த பொக்கிஷம் கூட அரித்து போய்விடும். அந்த பொக்கிஷம் கூட அப்படியாக திருடர்களால் திருடவும் படும். ஆனால் தேவனுக்காக நீங்கள் ஒழுக்கமாய் வாழும் பொழுது இங்கேயும் ஒருவனும் கை வைக்க முடியாது, அங்கேயும் பூச்சியும் திருடவும் கெடுக்கவும் முடியாத அளவுக்கு பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தை செய்ய இந்த பூமியில் ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது இங்கேயும் கர்த்தர் உங்களுக்காய் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தின் வெகுமதிகளை சாலமோன் பெற்றுக்கொண்டான். யோசேப்பு வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்தார். தானியேலுக்கு திறந்தார், மொர்தேக்காய்க்கு திறந்தார், யோசபாத்திற்கு திறந்தார், யோபு ஐயாவுக்கு திறந்தார். இத்தனை பேரைக்கு வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்த அதே கர்த்தர் இந்த ஆராதனையில் நீ இன்னும் அவரை தேட ஒப்பு கொடுக்கும் போது, இன்னும் அவருக்காக வாழ்வேன் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உனக்காக அந்த வெகுமதியை கொண்டு வந்து தரப்போகிறார். உன் குடும்பம் அதை பார்த்து ஒரு மனதோடு ஆச்சரியப்படும்படி கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா?